காணக்கூடிய தருணமானது விரைவில் உள்ளது. ஐயா, அதே போல அவங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை பத்தியோ இல்ல அவங்க கட்சியில இதெல்லாம் நாங்க வகிச்சிருக்கோம், இந்த கோட்பாடுகள்லாம் எங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறத பத்தி ஏதாவது பேசியிருக்காங்க? ஆட்சிக்கு வந்தால் அவங்க தான் நான் ஆட்சிக்கே வந்துட்ட மாதிரில சொல்றாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நீங்க பாருங்களேன். திருச்செங்கோடு தொகுதி எடுத்துக்கோங்க, சென்னையை எடுத்துக்கோங்க, சோழிங்கநல்லூர் எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் திருநெல்வேலி எடுத்துக்கோங்க, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி எடுத்துக்கோங்க, புதுக்கோட்டை மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. நீங்க எந்த பக்கம் திரும்பி திருச்சிராப்பள்ளி எடுத்துக்கோங்க, திரும்பி பார்த்தீங்கன்னா அவருடைய மாவட்ட செயலாளர்லாம் இன்னைக்கே எம்எல்ஏ மாதிரி இருக்காது. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய அந்த ஐடி விங்கினுடைய செயல்பாடுகள், அவர்கள் போஸ் கொடுக்கக்கூடிய அந்த விதம், அவங்க போகக்கூடிய அந்த 10 காரனுடைய அணிவகுப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது நடப்பு எம்எல்ஏட்ட கிடையாது. நடப்பு எம்எல்ஏ சும்மா போயிட்டு இருக்காங்க ஒரே ஒரு காரில்.